ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரல் சிச்சுவேஷனல் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஓரல் சிச்சுவேஷ்னல் அப்ரோச், அதாவது நம்ம இந்த டாப்பிக்கு வந்து நம்ம எப்படி கண்டென்ட் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓரல் அப்படின்னா நம்ம வந்து ஓரலாக வந்து பேசுகிறது. அண்ட் சிச்சுவேஷ்னல் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து எந்த மாதிரியாக பேசுவோம். இதுதான் வந்து இதோட பேசிக்கான கான்செப்ட். நான் சொல்ல வந்து குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட லாங்குவேஜில் எடுத்துக்கோங்க. உங்களோட லாங்குவேஜ் அப்படின்னா நிறைய பேர் நம்ம இப்போ சொல்கிறத நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஹிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணும்போது இந்த ஹோல் பாயிண்ட்ஸையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி உங்களோட ஹிண்ட்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம். இந்த அப்ரோச்சை வந்து ஓஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 1930s - 1960s வரைக்குமே வந்து இது பயங்கரமாக பிரிட்டிஷ் பீப்புளால் வந்து டெவலப் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் வந்து எது இம்பார்ட்டன்ட் அண்ட் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரல் ப்ராக்டிஸ் வந்து நிறையாவே இருக்கும். ஓரல் ப்ராக்டிஸ் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ரெலவெண்ட்டாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ கிளாஸ் ரூமில் வந்து நம்ம நோட்டு கொண்டு வரல, இல்லைன்னா புக்கு கொண்டு வரல அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மேம் ஐ டிடன்ட் பிரிங் மை நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது அந்த சிச்சுவேஷனுக்கு ரெலவெண்ட்டான ஒரு கான்வோ வந்து, அதாவது ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம ஸ்டாஃப்ட்ட நடத்துவோம். அதுக்கு வந்து அவங்க பக்கத்தில் உள்ளவங்களோட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சாஃப்டான பர்சன்ஸ்னால் அதே மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் டெரராக இருக்கிறவங்க அப்படின்னா கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஓரல் ப்ராக்டிசஸை வந்து பண்ணுறது தான் வந்து இந்த அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து மேக்ஸிமம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓரல்னாலே வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பீக்கிங், கான்வர்சேஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி தான் இருக்கும். நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை வந்து நம்ம பில்டப் பண்ணுறோம், எந்த மாதிரி வந்து பீப்புளோட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், எந்த மாதிரி ஸ்பீக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம ஸ்பீக்கிங் வந்து எப்போ நம்ம பேச முடியும், நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து லிசன் பண்ணால் தான் வந்து பேச முடியும். ஸோ இந்த மெத்தடில், இந்த ஓரல் சிச்சுவேஷன் மெத்தடில் வந்து நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லிசன் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத பேசுகிறோம். அப்போது ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஸ்கில் தான் வந்து இதில் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக இருக்குது. இந்த ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச்சோட லேர்னர்ஸ்க்கு வந்து அதுதான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷன். ரியல் லைஃப் செனாரியோஸை வந்து இந்த லாங்குவேஜ் மூலியமாக ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போவோம். நான் சொன்னேன் இல்லையா, டே டு டே லைஃப்னாலே நம்ம ரியல் லைஃப் தானே. இந்த ரியல் லைஃப்பில் எந்த மாதிரியான லாங்குவேஜை வந்து எந்த இடத்துல எந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த அப்ரோச் மூலியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச். இதோட கீ ஃபீச்சர் என்னென்னா கண்டெக்ஸ்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னா, இதோட வொக்காபுலரி அண்ட் கிராமர் வந்து எதை மாதிரியே டீச் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிச்சுவேஷன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு கிளாஸ் ரூம் வச்சு நம்ம ஒன்று பார்த்தோம். என்னென்னா அந்த லாங்குவேஜு எந்த மாதிரி ரெலவெண்ட்டாக நம்ம பேசணும், எந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறாங்க. அண்ட் அந்த வொக்காபுலரி, கிராமர் எல்லாமே வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எந்த மாதிரி பேசணும், எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த வொக்காபுலரியில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீச் பண்ணுவாங்க இந்த மெத்தடில். ஓரல் ப்ரையாரிட்டி, இந்த மெத்தடில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்பீக்கிங்க்கும் லிசனிங்க்கும் தான் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை விட ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங்க்கு தான் வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகம். ஸோ இதில் வந்து ரீடிங்க்கும் ரைட்டிங்க்கும் வந்து வேலை கிடையாது, ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஃப்ளூவெண்ட்டான நம்ம பேசுகிறது, ஒரு ஃப்ளூவெண்ட்டான வொக்காபுலரி பில்டப்போடு வந்து நம்ம பேசுகிறது, அந்த இன்ட்ராக்ஷன், அந்த கான்வர்சேஷன் வந்து பயங்கர ஃப்ளூவென்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மெயினான பர்பஸ். அதனால தான் இந்த ஓரல் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்டு
ப்ராக்ரெஷன். ஸ்ட்ரக்சர் ப்ராக்ரெஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே வந்து கிராஜுவலாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்பவே சிம்பிள் பேட்டர்ன்ஸ்லேருந்து வந்து பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன் கொண்டு வந்து நம்ம வந்து இதில் பில்டப் பண்ணி பேசலாம். நம்ம எப்படி ரிப்பிட்டேஷன் பண்ணணும் அண்ட் எப்படி ஒரு வார்த்தையை ஒரு சிம்பிளாகவும் வந்து ஒரு கான்வர்சேஷனை நம்ம கொண்டு போகலாம். அதே இது பயங்கர நம்ம வொக்காபுலரிஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கொண்டு போகலாம். இப்போ முன்னாடிலாம் வந்து ஐ ஃபீல் தேங்க்யூ அப்படி சொல்லுவாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தேங்க்யூவுக்கு பதிலாக வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக வந்து கிரேட்ஃபுல் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே வந்து சேம் மீனிங் தான். பட் இந்த வேர்டோட வந்து இந்த வேர்டு வந்து இன்னும் கொஞ்சம் பில்டப்பிங்காக இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு சிம்பிள் பேட்டர்ன்லேருந்து பயங்கர காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன் வரைக்கும் இந்த இதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டீச்சர் ஆஸ் ஃபெசிலிட்டேட்டர். டீச்சர் ஆஸ் ஃபெசிலிட்டேட்டர்னா இந்த மெத்தடில் த டீச்சர் மாடல்ஸ் கரெக்ட் லாங்குவேஜ் யூஸ், கிரியேட் சிச்சுவேஷனல் கான்டெக்ஸ்ட் அண்ட் கைட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ப்ராக்டிஸிங் டயலாக் ஆர் ரோல் பிளே. இதில் வந்து டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணுமா இந்த ரோலை பொறுத்த வரைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் என்ன மாதிரியான ரோல் பண்ணணும்னா லாங்குவேஜை எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துக்கு எந்த மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இந்த சிச்சுவேஷனில் எந்த மாதிரி பேசணும், என்னென்னலாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்ட்டை சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த லாங்குவேஜ் ப்ராக்டிஸ், அந்த டயலாகாக இருக்கலாம், ஒரு டயலாக் பேச சொல்லி கைட் பண்ணலாம், இல்லைனா குட்டி குட்டி ரோல் ப்ளே மாதிரி நம்ம கிளாஸ் ரூம்ஸில் நடத்துவோம் இல்லையா, அதே மாதிரி சொல்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ப்ராக்டிஸிங் செஷனோட வந்து டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி வந்து கிளாஸ் ரூமை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கல்ச்சுரல் ரெலவென்ஸ். கல்ச்சுரல் ரெலவென்ஸ் அப்படின்னா situations are often tied to the target language culture context to enhance authenticity. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக இருந்ததுன்னா அந்த லாங்குவேஜோட கல்ச்சர் தான் வந்து அதிகமாக வந்து ரெலவெண்ட் ஆகும். அந்த சிச்சுவேஷன், அந்த லாங்குவேஜோட கல்ச்சரோட சிச்சுவேஷன் தான் வந்து அதிகமாக வந்து ரெலவெண்ட் ஆகும். நம்மளோட டார்கெட் லாங்குவேஜுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா, அந்த இது தான் வந்து ஹையாக ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜுக்குன்னு அந்த ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச்சுக்குன்னு இருக்கிற பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் இஸ் லேர்ன்ட் பெஸ்ட் வென் யூஸ்ட் இன் மீனிங்ஃபுல் கான்டெக்ஸ்ட், நாட் அன் ஐசோலேஷன். ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம எப்பவும் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து லேர்ன் பண்ணணும். ஒரு லாங்குவேஜை வச்சு நம்ம 4-5 பேர்கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிற அளவுக்கு இருக்கணுமே தவிர ஒரு ஐசோலேஷனை வந்து கொண்டு போகக்கூடாது. எரர்ஸ் ஆர் கரெக்டட் இமிடியேட்லி டு ரென்ஃபோர்ஸ் அக்யூரேட் ப்ரொனன்சியேஷன் அண்ட் கிராமர். இதில் வந்து இதோட மெயினானதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எரராக இருக்கலாம், இல்லை ஒரு ராங்கான ப்ரொனன்சியேஷனை ஆன் ஸ்பாட்டாக வந்து நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணணும். அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்காக இருக்கலாம், ப்ரொனன்சியேஷனை வந்து ஆன் ஸ்பாட்டாகவே வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அதை தான் வந்து பிரின்சிபலாக சொல்கிறாங்க. விஷுவல் லைட்ஸ், ரெலையா, கெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த இதுக்கு ஒரு அந்த சிச்சுவேஷனல் கான்டெஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கூட எந்துவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச்சோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ் யூஸ் அண்ட் ஃப்ளூவன்ஸ். ஒரு ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ் டே டு டே லைஃப்பில் நம்ம எந்த மாதிரியான கான்வர்சேஷன், நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு நம்ம டார்கெட் லாங்குவேஜ்னு எடுத்துக்கலாம். இங்கிலீஷில் வந்து நம்ம எப்படி பேசணும், எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி கான்வர்சேஷனை கொண்டு போகணும், அண்ட் இங்கிலீஷில் வந்து ஃப்ளூவன்ஸே எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த மெத்தட் மூலமாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். என்கேஜ் லேர்னர்ஸ் த்ரூ இன்ட்ராக்டிவ் ரியல் வேர்ல்ட் செனாரியோ. நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் உள்ளதை பற்றி பேசுகிறதுனால ஒரு ரியல் லைஃப் செனாரியோவில் வந்து நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப இன்ட்ராக்டிவான செஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பில்ட்ஸ் கான்ஃபிடென்ஸ் இன் ஸ்பீக்கிங் ஏர்லி ஆன். இந்த அப்ரோச் மூலியமாக நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்ம பயங்கரமாக ஃப்ளூவன்ஸியாக பேசுகிறோம், தப்பு இல்லாமல் பேசுகிறோம், நம்ம ப்ராக்டிக்கல் செஷனில் எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னா நமக்குள்ளே வந்து நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்மளோட ஸ்பீக்கிங்கை பற்றி ஒரு 4 பேர் முன்னாடி பேசுகிறதுக்கு வந்து நம்ம எந்த விதத்துலையுமே வந்து ஹெசிடேட் ஆகாமல் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அண்ட் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் தான். மே நெக்லெக்ட்ஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில். இது மூலியமாக நமக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து கிடைக்காம போகலாம், அது வந்து குறையலாம்.
less effective for advanced learners needing abstract or academic language. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு லேர்னர் அப்படின்னா நல்லா இப்போது கிளாஸில் டாப்பர்ஸ் இருப்பாங்க அண்ட் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிலைஸ் ஹெவிலி ஆன் டீச்சர் க்ரியேட்டிவிட்டி டு டிசைன் என்கேஜிங் சுச்சுவேஷன். டே டு டே, அதாவது ஒவ்வொரு நாளுமே வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா க்ரியேட்டிவாக வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுறது வந்து கஷ்டம். அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஹெவியான போர்ஷன் மாதிரி டெய்லி வந்து நம்மளால் புது புது செனரியோவோ ஒரு க்ரியேட்டிவிட்டியாக வந்து கொடுக்குறது கஷ்டம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஓரல் அப்ரோச் அப்படின்னா ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு வந்து கொடுக்காது அப்படிங்கிறது தான் வந்து அதோட மெயினான கான்செப்ட். ஸோ இதை வந்து ஒரு கோர் கான்செப்டாக வச்சுட்டு வந்து நீங்கள் சொன்ன இந்த கண்டென்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் எழுதலாம். இவ்வளோ தான் டீட்டெயில்டான சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்துன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.